ஹாய், இந்த வீடியோவில் Asus VivoBook Go 15 E1504FA லேப்டாப்போட டிஸ்பிளே அண்ட் போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஃப்ரண்ட்லேயே நேமிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா Asus VivoBook Go Further and Beyond Explore the Possibilitiesன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை Asus VivoBook அப்படிங்கிற நேமை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த லேப்டாப் 2 கலர்ஸில் வருது. ஒன்று சில்வர், இன்னொன்று பிளாக். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. QWERTY டைப் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஸ்பிளேயில் ஒரு வெப்கேம் கொடுத்துருக்காங்க. வெப்கேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு வெப்கேம் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 பக்கமும் மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக்ரோஃபோன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீபோர்டில் பவர் பட்டன் இருக்குது அண்டு F9 கீழே மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்பர் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் பார், கேப்ஸ் லாக் கீ கொடுத்துருக்காங்க. நமக்கு மவுஸ் பேட் கொஞ்சம் பெருசாக ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா போர்ட்ஸ் ஒரு டிசி போர்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு USB 3.2 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB 3.2 Type-C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட அதர் சைடில் நமக்கு USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் லேப்டாப் சார்ஜில் இருக்கும்போது பவரில் இருக்கும்போதும் நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ இதுதான் Asus VivoBook